வணக்கம் ஏ குரூப்ல இருந்து செந்தில். இந்த சீரீஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம மார்க்கெட்ல எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். இனிஷியலா இன்னைக்கு வந்து 30 வயசு கீழே ட்ரேட் பண்றவங்க ஜாஸ்தி. அவங்களுக்கு மார்க்கெட் பத்தி சரியான புரிதல் இல்லை, ஆர்டர் எப்படி போடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக பண்ணதுதான் இந்த வீடியோ. இப்போ இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறது. முதல்ல சிஎன்சி ஆர்டர், எம்ஐஎஸ் ஆர்டர், ஐஓசி ஆர்டர், லிமிட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர், ஏஎம்ஓ ஆர்டர். ஸோ ஒவ்வொரு ஆர்டருக்கு ஒவ்வொரு தனித்துவமான விஷயம் இருக்கு. அதை வந்து நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு, லாங் டேர்மா அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா இவங்க சிஎன்சி ஆர்டர் அப்படிங்கிறது இந்த ஆர்டரை ப்ரிஃபர் பண்ணலாம். சிஎன்சி அப்படிங்கும் போது கேஷ் அண்ட் கேரி. இப்போ நான் ஃபுல் அமௌண்ட் கட்டி நான் ஸ்டாக்கை என் டிமேட்டுக்குள்ள கொண்டு வர போறேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது ஒரு டிமேட் அக்கௌண்ட். இப்போ நான் ஸ்டாக்கை வாங்கினேன்னா என் டிமேட் அக்கௌண்ட் போடலாம். இந்த இதுக்கு வந்து எக்ஸ்பைரி கிடையாது, கான்ட்ராக்ட் கிடையாது. நீங்க வாங்கினீங்க 5 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம், 10 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறேன், நான் 400 ரூபாய் எதிர்பார்க்கறேன்னா நான் 1 வருஷம் வெயிட் பண்ணலாம், 2 வருஷம் வெயிட் பண்ணலாம், 3 வருஷம் வெயிட் பண்ணலாம். நான் வெயிட் பண்ற வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் வாங்கினோம். நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கணும். இந்த ஸ்டாக்கை நான் 600 ரூபா வரைக்கும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா நான் 600 ரூபா வரைக்கும் விட்டுக்கலாம். இந்த ஆர்டர் 600 ரூபா வந்துச்சு அப்படின்னா என் டிமேட்ல இருந்து இந்த ஸ்டாக்கை வித்துக்கலாம். இந்த டைப் ஆஃப் ஆர்டர் வந்து சிஎன்சி ஆர்டர். அடுத்து எம்ஐஎஸ் ஆர்டர். எம்ஐஎஸ் ஆர்டர் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங். காலையில் 9:15 இருந்து 3:30 வரைக்கும் அவங்க இன்ட்ராடே உட்காந்து ட்ரேட் பண்ற சம்பாதிக்கிறவங்க வந்து இந்த எம்ஐஎஸ் ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எம்ஐஎஸ் ஆர்டர் வந்து புரோக்கருக்கு புரோக்கர் வேரி ஆகும். ஒரு புரோக்கர் 3 மணிக்கு கட் பண்ணுவாரு, ஒரு புரோக்கர் 3:15க்கு கட் பண்ணுவாரு. ஈவன் தோ மார்க்கெட் 3:30 வரைக்கும் இருக்கும்போது புரோக்கர் வந்து புரோக்கரோட டிஸ்கிரிப்ஷன், ஒரு சில கம்பெனி நம்ம 3:15 கொடுப்பாங்க, ஒரு சில பேர் 3 மணிக்கே கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்களுக்கு இந்த எம்ஐஎஸ் ஆர்டர் ஒரு நல்ல பயன் கிடைக்கும். இதுல ஒரு சில கம்பெனி எக்ஸ்போசர் யூஸ் பண்ணி இந்த எம்ஐஎஸ் ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இந்த எம்ஐஎஸ் ஆர்டர் ட்ரேட் பண்றவங்களுக்கு 80% ஆஃப் த பொசிஷன் லாஸ் போச்சுன்னா இந்த ஆர்டர் ஸ்கொயர் அப் பண்ணுவாங்க. கம்பெனியோட டிஸ்கிரிஷனரி பவர் வச்சு இருக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க எம்ஐஎஸ் ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஐஓசி ஆர்டர் நம்ம பார்க்க போறோம். ஐஓசி ஆர்டரும் ட்ரேடரும் ஸ்பெகுலேட்டரும் யூஸ் பண்ற ஆர்டர் தான் அந்த ஐஓசி ஆர்டர். இந்த ஆர்டர் மார்க்கெட்ல பிளாஷ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் டக்குன்னு ஒரு 120 போகும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இப்போ 100 ரூபா ட்ரேட் ஆகும்போது நான் இமீடியட்டா அந்த இடத்துல நான் ஷூட் பண்ணுவேன். ஐஓசி ஆர்டர் எனக்கு 200 குவான்டிட்டி போட்டா 100 குவான்டிட்டி கிடைச்சுன்னா பாக்கி குவான்டிட்டி கேன்சல் ஆகும். இந்த ஆர்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபில் ஆர் கில். ஒன்னு ஃபில் ஆகும், இல்ல அதுவே கேன்சல் ஆகும். ஸோ இது ஸ்பெகுலேட்டர் யூஸ் பண்ற ஆர்டர் தான் இந்த ஐஓசி ஆர்டர், இமீடியட் ஆர் கேன்சல் ஆர்டர். அடுத்து நம்ம பார்க்க போறது லிமிட் ஆர்டர். லிமிட் ஆர்டரை யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கோட விலை 100 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் அந்த ஸ்டாக்கை வாங்க முற்படுறேன், ஆனா என் ரிசர்ச் என்ன சொல்லுது, 90 ரூபா கிடைச்சா வாங்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த கேஸ்ல நான் 90 ரூபா வந்தாதான் அந்த ஸ்டாக்கை வாங்குறேன். அப்போ நான் அந்த இடத்துல ஒரு லிமிட் போட்டு வச்சிருப்பேன். அந்த 90 ரூபா வந்தா வாங்குவேன் அப்படின்னு போட்டு மார்க்கெட்ல அந்த பிரைஸ் 90 வந்தோடனே என் லிமிட்டும் அந்த பிரைஸை டச் ஆனோன்னு ட்ரேட் ஆகும். இதுதான் லிமிட் ஆர்டர். இது வந்து ப்ரொஃபஷனலா ட்ரேட் பண்றவங்க லிமிட் ஆர்டர் போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த லிமிட் ஆர்டர்ல நம்ம டார்கெட்டும் போடலாம். இப்போ நான் 90 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு மார்க்கெட் 100 ரூபா ட்ரேட் ஆகுது, எனக்கு 120 ரூபா வந்து வைக்கணும் அப்படிங்கும் போது நான் 120 ரூபா போட்டு நான் அந்த லிமிட் ஆர்டர் வித்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட்ல ஒரு சடனா ஒரு பிளக்சுவேஷன் இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரேடரா ஒரு ஸ்பெகுலேட்டர் என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டா இப்போ மார்க்கெட் 100 ரூபா நடக்குது, டக்குன்னு 0 போட்டு அடிப்பாங்க. வாட் எவர் த பிரைஸ், அந்த நேரத்தில் மார்க்கெட்ல 110 ரூபா இருந்தாலும் கிடைக்கும், 120 ரூபா இருந்தா போகணும். அந்த செகண்ட் என்ன பிரைஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபாய்க்கு பிளான் பண்றேன், நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணும்போது மார்க்கெட் 120 ரூபா போயிடுச்சுன்னா அந்த 120 ரூபால தான் எனக்கு கிடைக்கும் மார்க்கெட் ஆர்டர். இது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இந்த பிரைஸ் எனக்கு கிடைக்காது, மார்க்கெட் இங்கிருந்து போகும் அப்படிங்கிறதுக்கு ஆக இந்த போடக்கூடிய இந்த ஆர்டர். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு மட்டும்தான் மார்க்கெட் ஆர்டர் செட் ஆகும். மோரோவர் இது இண்டெக்ஸ் ஆப்ஷன், பேங்க் நிஃப்டிலையும் இந்த ஆர்டர் மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கவர் ஆர்டர். கவர் ஆர்டர்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல ஒரு சப்போர்ட் உடைச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல பை பண்ணி கீழே ஒரு பெர்சன்டேஜ், ஒரு 5% நான் ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன்.
அப்போ மார்க்கெட் அங்கிருந்து இமீடியட்டா பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா எனக்கு காசு இல்லை, அந்த ஸ்டாப் லாஸோட போயிடும். இதையும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த கவர் ஆர்டரை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பிராக்கெட் ஆர்டர். பிராக்கெட் ஆர்டர் சிமிலர்லி வித் கவர் ஆர்டர். இந்த ஆர்டர் ஒரு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆர்டர் நம்ம போடும்போது நம்ம ஸ்டாப் லாஸும் கேட்கும், டார்கெட்டும் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறேன்னா நான் 80 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், 150 ரூபா டார்கெட் வைக்கலாம். இப்போ 100 ரூபாய்க்கு நான் வாங்கின பிறகு 80 ரூபா ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா என் டார்கெட்டும் கேன்சல் பண்ணிடும். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 150 ரூபா டார்கெட் அடிச்சதுன்னா என் ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிடலாம். இதுதான் இந்த ஆர்டரோட ஸ்பெஷல். இதுதான் பிராக்கெட் ஆர்டர். இப்போ ஒருத்தர் நார்மலா ஒரு ஆர்டர் போடுறாரு, ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அந்த கேஸ்ல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எடுத்துக்கலாம். 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வைக்கிறேன், நான் இங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னு ஒரு ஆர்டர் செலக்ட் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ல பொதுவா ட்ரிகர் பிரைஸ் யூஸ்வலா இருக்கும். இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா 90 ரூபாய்க்கு கீழே எனக்கு போச்சுன்னா எனக்கு லாஸ் பண்ணும், 90 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா எனக்கு லாஸ் ஆகும். அப்படின்னா 90 ரூபாயில ஒரு பிரைஸை போட்டுட்டு பக்கத்துல ஒரு 85 ரூபாயில நான் ட்ரிகர் வைப்பேன். இல்ல ஒரு சில பேர் 90 ரூபாயில ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஒரு 88 ரூபாய் ட்ரிகர் வைப்பாங்க. ஏன் ஒரு சில டைம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சும் போது 90 ரூபாயில இருந்து 88 ரூபாயில இருக்க பிரைஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் இந்த ட்ரிகர் பிரைஸ் நம்ம ரொம்ப முக்கியம் ஸ்டாப் லாஸ் ஆர்டருக்கு. கடைசியா இதுல நம்ம சொல்ல வர்றது என்ன போறது, பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஆர்டரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இது போன்ற மேலும் தகவலுக்கு ஏ குரூப் சேனலை நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.